நான் உன்னை எங்கெல்லாம் தேனு உனக்கு தெரியுமா ராதிகா? எங்கேயும் கிடைக்கல. ஆனா நீ இங்க இந்த குளத்திலே பார்க்கணும். பிருந்தாவனத்துல இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் நான் தேடி இருக்க ராதிகா. எல்லார்கிட்டயுமே நான் கேட்டுட்டேன். எப்படியாவது நீ கிடைக்க மாட்டியா நினைச்சேன். ஆனா நீ இங்க ஏதாவது பேசு ராதிகா. எங்க அப்பா எப்படி இருக்காரு? இப்ப நல்லா இருக்காரு. எந்த ஆபத்துமே இல்ல. நீங்க யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா தம்பி? என்ன நீங்க மன்னிச்சிருங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. நான் தேவா மகா பண்டிதர். ஓ அப்படிங்களா? ஓ நீங்க தானா மகா பண்டிதர் தேவா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேசவும் இங்க வந்திருந்தாரு. ஆனா நீங்க வரப்போறதா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. எனக்கும் வருவேன்னு தெரியாது. ஆனா எனக்கு என்னவோ இந்த இடத்துக்கு வரணும்னு எழுதியிருக்க. எல்லாமே இந்த ஆசிரமத்தால தான். நீ இங்க வரணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். ஆனா நீ ஏன் என்ன இப்படி ஒரு இக்கட்ல மாட்டி விட்டுட்ட? அவரை எதுக்காக கண்ண இங்க அனுப்புன? ஒருவேளை கேஷவ் ஏதாவது சொல்லியிருப்பாரா? அது மட்டும் இல்லாம நீங்க வேற இடம் பார்த்திருக்கிறதாக கேஷவ் என்கிட்ட சொன்னாரு. நீங்க ஏதாவது விசேஷமா எதிர்பார்க்கிறீங்களா அந்த இடத்துல? ஆமா குருஜி, எதிர்பார்த்தேன். ஆனா நான் என்ன நினைச்சேனோ அது கிடைச்சிருச்சு. இப்ப நான் இங்க இருந்து எங்க போவேன் கண்ணா? நான் இங்க இருந்தேன்னா அவர் கண்டிப்பா என்ன பார்க்க வருவாரு. நான் என்ன பண்ணுவேன்? தேவா, நம்ம போய் இடத்த பார்த்துட்டு வரலாமே. சரி உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உங்களுக்கு டீ கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ஆசிரமத்தை ஒரு தடவை சுத்தி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க மடம் எங்க ஆசிரமத்துல ஒரு பகுதியா வந்து சேரப்போகுது இல்ல. உள்ளவாமா. டீ. ராதிகா எங்க இருக்காமா? அது வந்து குருஜி மத்தியான சாப்பாடு தயார் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? சரி, அவளை நான் இங்க வர சொன்னேன்னு சொல்லு. சரி. அவ ஆசிரமத்தை மகா பண்டிதர் தேவாவுக்கு சுத்தி காட்டினா நல்லா இருக்கும். எல்லா பந்தத்தையும் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? இந்த இடத்துல ஒரே ஒரு உறவு மட்டும்தான் இருக்கு. பக்திக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. கடவுளுக்கு பக்கத்துல இருக்கணும்னா உலக ஆசைகளை திறந்து இங்க வரணும். அந்த பக்கம் தோட்டம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நீ என் கூட வந்துதான் ஆகணும். உன்னோட இடம் உன் வீடு மட்டும்தான், இது கிடையாது. இதுதான் என்னோட தர்மம், இதுதான் என்னோட கர்த்தவியம். நீ யார் கூட என்ன சேர்ந்து வாழ சொல்ற ராதிகா? நீ யாரை என் மனைவின்னு சொல்றியா? அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. விஷாக்கா என்னையும் வீட்டையும் விட்டுட்டு மும்பைக்கு போயிட்டா. திரும்பி வா ராதிகா, என் கூட நீ திரும்பி வந்துரு.